அரசியல் இன்றைக்கு பீட்டருடைய ரியாக்ஷன் நேத்து வரைக்கும் ஒரு மனசுல நம்ம தளபதியா இருந்தாரு. நாளையில இருந்து தலைவனா மாறிட்டார். அவ்வளவுதான். ஆல்ரெடி ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர் படம் பண்ண மாட்டார்ல. ஒரு படத்துக்கும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு அப்படி செலிப்ரேட் பண்ணுவோம், அப்படி இருக்கும். இப்போ அதெல்லாம் மிஸ் பண்ணுவோம்ல. அவர் எங்க போனாலுமே நம்ம மனசுல எப்பவுமே இருப்பாரு. அது அவரை வீழ்த்திட வேணாம். நிறைய தலைவர்கள்லாம் உண்மையிலே ஜெயிக்க வேண்டிய தலைவர்கள்லாம் பாராட்ட வேண்டிய தலைவராக இப்போ இல்லை. நம்மளுக்கே தெரியாமல் நம்ம தோக்க வச்சிருக்கோம் ஏதோ ஒரு சிந்தனையில். இப்போ இவரையும் அந்த மாதிரி பண்ணுற வேண்டாம். பீட்டர் என்னதான் ஒரு வீடியோ போடுறாரு, ஜோக்கா போட்டாலுமே அப்பப்போ பெண்களை லைட்டாக டீக்ரேட் பண்ணிடுறாரு. என்னோட வீடியோஸ் மோஸ்ட்டாக லைக் பண்ணுறதே பொண்ணுங்க தான். இப்போ இந்த ஆனந்தி வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு பொண்ணு தான் ஐடியா கொடுத்தது. அதுவே எனக்கே ஒரு கட்டத்தில் தோணும், நம்ம ரொம்ப ஆப்போசிட்டில் கேர்ள்ஸ் பற்றியே குறை சொல்லிட்டு இருக்கோமே. அப்படி சப்போஸ் எனக்கு வந்துச்சுன்னா நான் அக்ரி பண்ணி ஐயோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். அமலா சாஜி அவங்கள பற்றி ஒரு 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 குற்றம் ஒன்று வைக்கிறாங்க. அவங்க இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு வீடியோவுக்கு. பட் இருந்தாலும் நேற்றுக்கு நீங்கள் போட்ட ஸ்டோரி பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. யாருமே இல்லை. ஸோ அந்த மாதிரி நம்ம தனியாக இருக்கும் போது நான் எதுவுமே இல்லாமல் கை உடஞ்சிட்டு இந்த மாதிரி சோஷியல் மீடியா எதுவும் பார்க்காம வீட்டில் உட்காந்துட்டு இருந்தால் கூட பரவாயில்ல. நம்மளுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. ஃபேமிலியை பார்த்துக்கணும், ஓடணும். நம்ம ஓடினா தான் வீட்டில் சாப்பாடு. ஸோ இந்த மாதிரி அப்படியும் ஒரு மனசு ஆறுதலாக யாராவது இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்களும் இல்லை. கூட யாரும் இல்லைன்ற அந்த ஒரு ஃபீல். கூட யாரும் இல்லைன்றதுனால இல்லை ப்ரோ. இருந்தவங்க இருந்தும் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். 2 பேரும் மியூச்சுவல் பிரேக்கப் தான். பட் ஆனால் அந்த பிரேக்கப்பை மறக்க முடியாது. அதனால ஏன்னா பிரேக்கப் பண்ணிட்டு போகும்போது அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஈஸியாக எங்கள் அம்மாவை நான் ஹக் பண்ணதே கிடையாது இது வரைக்கும். ஆமாம், அது ரொம்ப சின்ன வயசில் குழந்தையில தான் சின்ன வயசில் பண்ணது. அப்புறம் ஹக் பண்ணலாம் கிடையாது. அம்மா என் பார்வை உன்னோடு அவன் பாப்பாங்காஜோடு நீ வாமா மெயின் ரோடு வா வெள்ளத்தில் போவோம் நீ ஆச்சாரம் நான் பீச்சோரம். ஸோ ஹாப்பி ஃபார் லூசு கியூட்டி சாங் என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது? Feb 9th ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வீக், கமிங் வீக். ப்ரோ உங்களை பார்க்கணும்னு எக்ஸைட்மெண்ட்ல இருந்தா நீங்க இந்த மாதிரி கை இப்படி கட்டு போட்டு வர்றது பார்த்தப்ப மனசே வலிக்குது. இது பாட்டுனால வந்ததா இல்ல எதுனால? பாட்டுனால இல்ல, ஒரு ஆக்சிடென்ட்டா? ஏன் ப்ரோ உங்களுக்கு மட்டும் நடந்துட்டே இருக்கு? ஆக்சுவலா இவரு மேல மிஸ்டேக் இல்ல, ஆப்போசிட்ல மிஸ்டேக். என்னாச்சு? எதுவும் சண்டைகளா? இல்ல ஆப்போசிட் வெஹிக்கிள் மேல மிஸ்டேக் ப்ரோ. நான் ஒரு சைடுல போயிட்டு இருந்தேன். ஸோ அவங்க மிஸ்டேக். ப்ரோ கெட் வெல் சூன் ப்ரோ. சீரியஸா? பட் இந்த மாதிரி உங்களுக்கு அடிக்கடி அவரை இப்போ வெளிலேருந்து பார்க்குறாங்கல்ல ஃபேன்ஸ், இந்த இன்ஸ்டாகிராமில் பார்க்குற ஃபாலோவர்ஸ் அவங்களாம் எப்போதுமே ஏதாவது ஒன்று ஆகிட்டே இருக்கு இவருக்கு அது மாதிரி சொல்லுவாங்க. ஏன் அது உங்களுக்கு என்ன அந்த டிசைன் எப்படி இருக்கு? அது சில பேர் சொல்லுவாங்க கண்ணு வச்சிட்டாங்க, ஓவரா கண்ணு வச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது நேரம் தான். அது ஏதோ ஒரு நேரம் நம்மளுக்கு நடந்திருக்கு. உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயம். ஆக்சுவலாக நான் இந்த தலை கீழே தரையில் பட்டது. அவங்க இடித்த உடனே அந்த ஃபோர்ஸில் அப்படி கீழே விழுந்தேன். நான் ஹெல்மெட் போட்டுருந்தாலும் தப்பிச்சேன். சப்போஸ் ஹெல்மெட்லாம் நான் காலி, ஸ்பாட் அவுட். நான் அது அப்படி கீழே விழுந்து நான் கை அப்படியே பரட்டிக்கிட்டு இதுவாயிடுச்சு. அதாவது ஒரு பக்கம் பார்த்தா இன்ஸ்டாகிராம்ல நீங்க வாரத்துக்கு ஒரு ட்ரெண்ட்ல இருப்பீங்க. அதுல சந்தோஷ் நாராயணனோட பாட்டு இந்த உனக்கு நான் சாங்கு ஒரு பக்கம் பயங்கரமா வேற மாதிரி ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. கட் பண்ணா பசங்க எல்லாரும் ஷேர் பண்றது உங்க வெர்ஷன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எங்களுக்காக அந்த ஒரு வெர்ஷன் மட்டும். அந்த ஆனந்தி நம்ப தருவானே, அந்த அரவிந்து நடுவுல வருவானே, நீயும் தும்பிரிடி துப்பிரிடி காரித்தான் துப்பிரிடி ஆல்ரெடி கமிட்டட் அந்த கம்நாட்டியை தட்டி போடு என் பார்வை உன்னோடு அவன் பாப்பாங்காஜோடு நீ வாமா மெயின் ரோடு வா வெள்ளத்தில் போவோம் நீ ஆச்சாரம் நான் பீச்சோரம் நீ சொல்லு மாமானு வா கழுவு சாமானு. ஓகே, ஒரு பக்கம் நிறைய பேர் உங்களை பாராட்டுறாங்க. கண்டிப்பா சோசியல் மீடியால போடுறப்போ ஒரு பக்கம் விமர்சனம் இருக்கும். விமர்சனம் நிறைய பேர் கலாய்ப்பாங்க, திட்டுவாங்க. அதுல நான் ஒரு பெரும்பாரியா பாக்குற ஒரு விஷயம் என்னன்னா, பீட்டர் என்னதான் ஒரு வீடியோ போடுறாரு, ஜோக்கா போட்டாலுமே அப்பப்போ பெண்களை லைட்டா டீக்ரேட் பண்ணிடுறாரு. அது ஏதாவது இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரா இருக்கலாம். பெண்களை டீக்ரேட் எல்லாம் பண்ணல, ஏதோ ஒண்ணு அப்படி அவங்களை கலாய்ச்சிடுறீங்க, அவங்க இதுதான் பண்ணணும்ன்றீங்கன்னு சொல்லி அது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. சோ அதுக்கு அப்படி யாரும் கம்ப்ளைண்ட் சொன்னது இல்ல. பட் ஏன்னா என்னோட வீடியோஸ் மோஸ்டா லைக் பண்றதே பொண்ணுங்க தான். இப்போ இந்த ஆனந்தி வீடியோலாம் பாத்தீங்கன்னா இதுவே ஒரு பொண்ணு தான் ஐடியா கொடுத்தது. ஸோ அதனால ஆமா இந்த ஆனந்தி வீடியோ இந்த நிறைய இப்போ சைக்கோல வரும்னு ஒரு சீரிஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்துச்சு. அதுவே எனக்கே ஒரு கட்டத்துல தோணும், நம்ம ரொம்ப
ஆப்போசிட்ல கேர்ள்ஸ் பத்தியே குறை சொல்லிட்டு இருக்கோமே, பாய்ஸ்க்கும் ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரியும். ஆனா நான் அது மாதிரி சொல்றதுனால கேர்ள்ஸே லைக் பண்றாங்க அதை. எனக்கு பர்சனலா டிஎம்லாம் பண்ணி அந்த வீடியோவை லைக் பண்றாங்க. நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க, நானும் இப்படிதான் இருந்திருக்கேன், இந்த மாதிரி கேரக்டர் தான் இருந்திருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க. என் பாய் ஃப்ரெண்ட் என்னை விட்டு போயிட்டான், நானும் இந்த மாதிரி கேரக்டர்ல இருந்திருக்கேன், இப்போதான் நான் ரியலைஸ் பண்றேன் அப்படின்னு. ஆனா யாருமே அந்த மாதிரி தப்பா நீங்க பொண்ணை வந்து இது பண்றீங்க, தப்பா பேசுறீங்க, தப்பா இது பண்ணி அந்த மாதிரி யாருமே இது வரைக்கும் பண்ணல. அப்படி சப்போஸ் எனக்கு வந்துச்சுன்னா நான் அக்ரி பண்ணி ஐயோ ஸ்டாப் அதை பண்ணி ஸ்டாப் பண்ணிடுவீங்க. இப்போ என்னன்னா பீட்டர் எவ்வளவு பெரிய தளபதி ஃபேன் எங்க எல்லாருக்குமே தெரியும். தலைவன் நேத்திக்கு திடீர்னு பார்த்தா அசால்ட்டா ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டாரு, அரசியல் என்ட்ரி. ஸோ இதுக்கு அரசியல் என்ட்ரிக்கு பீட்டருடைய ரியாக்ஷன், அந்த வீடியோ ஸ்டைல் எப்படி இருக்கு ரியாக்ஷன்னா பார்க்கணும்னு நினைக்கிறோம். நேத்து வரைக்கும் ஒரு மனசுல வந்து நம்ம தளபதியா இருந்தாரு, நாளையில இருந்து தலைவனா மாறிட்டாரு, அவ்வளவுதான். அவ்வளவுதான். என்னங்க நீங்க ஒரு ஸ்டைல் ஒண்ணு அடிப்பீங்களேங்க bro, நீங்க ஆல்ரெடி ரொம்ப வருத்தமா இருக்கு, அவரு படம் பண்ண மாட்டார்ல, அது வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. அதெல்லாம் புண்ணா இருக்கு. அதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுதான் ரொம்ப, ஏன்னா ஒரு படத்துக்கும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு அப்படி செலிப்ரேட் பண்ணுவோம், அப்படி இருக்கும். இப்போ அதெல்லாம் மிஸ் பண்ணுவோம்ல, அதுதான் ரொம்ப. அரசியல் வந்தது சந்தோஷம் தான், அதோட சோகம் வந்து எனக்கு அந்த படம் நடிக்க மாட்டாரு இதுக்கப்புறம். பிரதர் உங்களுக்கு பிரதர் அது news எப்படி? எனக்கும் ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஆக்சுவலா. செம்மமும் இது செம்ம டைம் இது அவர் பண்ணது அப்படின்னு ஒரு சைடு ஹாப்பியா இருந்தது. இன்னொரு சைடு விஜய் சார் வந்து ஸ்க்ரீன்ல பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது. ஏன்னா நம்ம வந்து அவர் ஃபேன் அப்படிங்கிறது எல்லாம் தாண்டி நம்ம ஃபேன் அப்படின்னு இல்லை, அவரை ஒரு இதுவா நம்ம ஒரு 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 ஆஸ் அ டெக்னீஷியனா ஆர்டிஸ்டா பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மர் அண்ட் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து இப்படி ஒருத்தர் வந்து நம்ம மிஸ் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு கவலை இருந்தது. எனக்கு வந்து இப்ப அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்றத பீட்டர் ஒரு வீடியோ போடுறாரு. இல்ல எனக்கு என்னன்னா, இது வந்து சொல்ல முடியாது ப்ரோ. அது அவர் படம்னா வந்து நான் வேற மாதிரி பேசிடுவேன். அவர் படம் ரிலீஸ் ஆகுது, ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் எதுனா கூட பண்ணிடுவேன். ஆனா இது வந்து பாலிடிக்ஸ்ல, ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம். ஓகே சரி, அப்போ வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், படத்தோட சைடே வச்சுப்போம். நீங்க சொன்னீங்கல்ல அவர் படம் நடிக்காம போனது எனக்கு வருத்தமா இருக்குன்ட்டு. ஸோ அந்த வருத்தத்துல பீட்டர் படம் வீடியோ அவர் ஸ்டைல்ல படம் நடிக்காம போனதுன்னா, எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து தலைவரை வந்து பார்ப்போம், தளபதியை வந்து பார்ப்போம். எப்படி அந்த முதல் நாள் அவரை பார்க்கும்போது, தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த ஃபயரு அது எங்கேயுமே கிடைக்காது. அந்த ஒரு நம்ம சின்ன வயசுலேருந்து ரசிச்ச ஒரு நடிகர் அவரு. அப்படின்ற ஒரு இப்போ வந்து லாஸ்ட் 2 படத்தோட ஒரு கெரியரே க்ளோஸ் பண்ணிட்டு போறாருன்னா அது அக்செப்டே பண்ணிக்க முடியல. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இப்போ இந்த இடத்துல இப்போ இருந்தாலுமே அது மாஸ் தான். அவர் அங்க போயிட்டு இப்படி மறுபடியும் கம்பேக் கொடுத்தாலும் மாஸ் தான். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அவர் எங்க போனாலுமே நம்ம மனசுல எப்பவுமே இருப்பாரு. அதுதான். அவன் தயவு செஞ்சு எப்படி சொல்றதுன்னா, நிறைய பேர் அரசியல் வந்துட்டு எப்படிலாம் இருப்பாங்க, நிறைய பேர் பார்த்துருக்கோம். விழுந்திருக்காங்க, எழுந்திருக்காங்க. இப்போ தெலுங்குலலாம் பவன் கல்யாண்லாம் அவர்லாம் வந்து அரசியலையும் மாசு, ஆன் ஸ்க்ரீன்லையும் சினிமாலையும் மாசு. அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம மக்களே வந்து கொஞ்சம் தெளிவா இருக்கணும்னு சொல்றேன். கொஞ்சம் ஒரு எப்படி சொன்னா, அவரை வீழ்த்திட வேணாம். ஸோ அப்படின்றதான் நோக்கமே. பீச்ல சொல்லுவார்ல, அவரை வீழ்த்திட வேணாம். அவர் வந்து எதனா சப்போர்ட்டாவது பண்ணணும்ல, எதனா ஒன்று பண்ணணும்ல. ஸோ அதனால புரிஞ்சுக்கோங்க, நல்ல மனுஷங்களாம் புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வராங்க. அந்த மாதிரி நிறைய பேரை நம்மளுக்கே தெரியாம நிறைய பேரை வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம், தோக்கடிச்சிருக்கோம். நிறைய பேர் இப்போ இல்லை. நிறைய தலைவர்கள்லாம் உண்மையிலே ஜெயிக்க வேண்டிய தலைவர்கள்லாம், பாராட்ட வேண்டிய தலைவராக இப்போ இல்லை. நம்மளுக்கே தெரியாம நம்ம தோக்க வச்சிருக்கோம் ஏதோ ஒரு சிந்தனையில. இப்போ இவரையும் அந்த மாதிரி பண்ற வேண்டாம், அதுதான் வேணும். அதுதான் ஒருவேளை வந்து இதெல்லாம் கரெக்டா போறப்போ, பீட்டருடைய வீடியோஸ்லாம் அவர் கண்ணில் படுறப்போ உங்களை கூப்பிட்டு அவர் பேசுறாரு, ஏதாவது ஒரு பொறுப்பு எடுத்துக்கன்றாரு, என்ன எடுத்துப்பாரு பீட்டர்? ஐயோ, எப்படி நடந்தாலும் நடக்கலாம். இவர் ஏன் இதை கேட்டாருன்னு எனக்கு தெரியல. என்ன துறை இது, என்ன பொதுப்பணித்துறை அந்த மாதிரி எடுத்து என்னங்க, ஏன் அது என்ன சும்மா மனசுல வந்து அடிச்சு விடுறீங்களா? அதுதான் வாயில வந்து டக்குனு. சூப்பர் ப்ரோ. பட் இருந்தாலும் நேத்துக்கு நீங்க போட்ட ஸ்டோரி வந்து பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ஒரு வருத்தமா தனிமையில இருக்கும்னு போட்ட உடனே எங்களுக்கு என்ன புரியவே இல்லை. அது என்னன்னா ப்ரோ, என்ன ஏன் ஜாலியா இருந்துட்டேன் ப்ரோ. அப்படியே ஒரு ஜாலியா இருக்கும் போதோ அதுதான். இப்போ நான் ரொம்ப தனியா கொஞ்சம் ரொம்ப நாள் மாசமா தனியா தான் இருக்கேன். அது கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி ஹிட் ஆகுது. ஒரு மாதிரி பசங்க 5 பேர் இருப்பாங்க, எப்பவுமே இருப்பாங்க. எல்லாருக்கும் வேலை வந்துருச்சு, அதான் வேலை வந்துருச்சு, பிஸியாவும் ஆயிட்டாங்க.
அது எப்படி சொல்றதுன்னா, அது நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. பட் ஆனா ஒரு ஒரு டைம்ல நம்மளுக்கு கூட இருப்பாங்க. என்ன சந்தோஷம், என்ன சோகம், என்ன இருந்தாலுமே நம்ம கூட இருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இல்ல. யாருமே இல்ல. ஸோ அந்த மாரி நம்ம தனியா இருக்கும்போதும், நான் எதுவுமே இல்லாம கை உடைஞ்சிட்டு இந்த மாரி சோசியல் மீடியா எதுவும் பார்க்காம வீட்ல உட்காந்துட்டு இருந்தா கூட பரவால்ல. நம்மளுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. ஃபேமிலிய பார்த்துக்கணும், ஓடணும். நம்ப ஓடுனா தான் வீட்ல சாப்பாடு. ஸோ இந்த மாரி சினிமா, இப்போ வீடியோ போடணும். இது என்டர்டெயின்மென்ட் பண்ணணும். இந்த மாரி நெறைய இந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிறதுனால, இந்த கை உடைஞ்சனால எதுவுமே பண்ண முடியல. அப்படியும் ஒரு மனசு ஆறுதலா யாராவது இருப்பாங்கன்னு பார்த்தா, அவங்களும் இல்ல. ஸோ அந்த மாரி ஒரு ஒரே சரி நேத்துலாம் நான் தூங்கவே இல்ல. நேத்துலாம் எனக்கு இந்த கை வந்து பெயின்னால ஓவர் பெயின் ஆயிடுச்சு. அடடா! என்னடா இது அப்படின்ட்டு ஒரு மாரி கூட யாரும் இல்லன்ற அந்த ஒரு ஃபீல். கூட யாரும் இல்லன்றதுனால இல்ல ப்ரோ. இருந்தவங்க. இருந்தும் இல்லாம இருக்கிற மாரி ஒரு ஃபீல். ஆமா. இருந்தும் இல்லாம யாருமே இல்லனாலும் பரவால்ல. அப்படியே சர்வைவ் பண்ணிட்டு அப்படியே போயிடலாம். ஆனா வந்து இருந்தும் இல்லாம இருக்கிறது தான் இன்னும் கஷ்டமா இருக்கும். அது பிரச்சனை இல்ல ப்ரோ. எனக்கு எனக்கு என்ன புடிச்சிருக்கு. நான் என்ன லவ் பண்றேன். எனக்கு அது போதும். நான் இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம். ஸோ அதனால என்னையே அப்படியே செல்ஃப் லவ் தான். எல்லாருடைய ஒரு பக்கம் பயங்கரமா அந்த மோஸ்ட் இங்கேருந்து ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆள்னா அது அமலா சாஜி. அவங்கள பத்தி ஒரு 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 குற்றம் ஒண்ணு வைக்கிறாங்க. அவங்க வந்து இவ்ளோ வந்து சார்ஜ் பண்றாங்க ஒரு வீடியோக்கு. இவ்ளோ வந்து பண்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து அவங்க வந்து அவ்ளோ வச்சிருக்காங்க வியூஸ். அதனால வாங்குறாங்கன்னு ஒரு பக்கம் சப்போர்ட் இருக்கு. எனக்கு என்னன்னா இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இவ்ளோ வாங்குறாங்க அந்த அது ஒரு தெரியல விஷயத்தையே? ப்ரோ. அது அவங்க அவங்க ரீச், அவங்க இதுக்காக அவங்க வாங்குறாங்க. அது நம்ம எதுவுமே கருத்து சொல்ல முடியாதுல்ல. ப்ரோ நீங்க சக இன்ஃப்ளூயன்சரா நீங்க ஒரு ப்ரோ சக ஒரு இன்ஃப்ளூயன்சரா நானா சகோதரியாவா எனக்கு? தெரியாது ப்ரோ. அது அது அவங்களோட இது ப்ரோ. அவங்களோட விருப்பம். அவங்க வாங்குறாங்க. அவங்க அவங்க சாப்பிடுறாங்க. அவங்க நல்லா இருக்காங்க. நம்மளுக்கு எதுக்கு? எனக்கு எதுக்கு? இப்போ வந்து வேலண்டைன்ஸ் டே நெருங்கிட்டு இருக்கிறதுனால, உங்களுக்காகவே நாங்க வந்து ஒரு ஒரு பவுல் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஒரு லவ் பவுல் எடுத்துட்டு வந்திருக்கோம். லவ் பவுலா? அதுல வந்து இந்த பெரிய வேலண்டைன்ஸ் டேக்கு லவ்லாம். வந்து ஒரு அந்த ஒரு ஆல்ரெடி பெரிய ஸ்டார்ட்டிங் பவுல் குடுத்துட்டாங்க. அதெல்லாம் வந்து இப்ப சரி பண்ணதான். இந்த பவுல் மாட்டிட்டு சுத்திறதுக்கே கரெக்ட்டா இருக்கு. ஹேண்ட் பேக் மாரி போட்டாங்க. இப்ப இன்னும் நாங்க தரோம். என்னன்னா, அந்த நம்ம நெறைய பார்த்திருப்போம்ல வேலண்டைன்ஸ் டே, இந்த ரோஸ் டே, ப்ரொபோஸ் டே, பிரேக்கப் அது டேன்னு வேற இருக்கும். ஏன் ப்ரோ இந்த மாரி ஞாபகப்படுத்திட்டு? இந்த மாரி இப்ப நாங்க ஞாபகப்படுத்தி கிளறி விடுறதுக்கு தான் இந்த செக்மெண்ட். எஸ், ஹியர் இஸ் தட் பவுல். வச்சுக்கோங்க. பீட்டர் ஒண்ணு எடுப்பாப்ல. அது என்ன டேன்னு வருதோ அந்த டே யாருக்கு டெடிகேட் பண்றீங்க? அந்த டே சம்பந்தமா உங்களுக்கு இருக்கக்கூடிய மெமரிஸ் என்ன? அப்படின்றத மட்டும் ஷேர் பண்ண போறீங்க. நானே ஓபன் ஆஹா! பண்ணேன். அது பிரிக்க கூட முடியாம போயிடுச்சு கிஸ் அவரால. டே. ஐயய்யோ! கிஸ் டே. எஸ். சனியோ. கிஸ் டே வந்து யாருக்கு டெடிகேட் பண்றீங்க? கிஸ் டே வந்து என் தம்பி தங்கக்கிளி இருக்கான்ல அவனுக்கு ப்ரோ டெடிகேட் சும்மா பண்றேன். இது இப்ப வேலண்டைன்ஸ் டே ப்ரோ ப்ரோ இது. வேலண்டைன்ஸ் டே சும்மா. வானவில் தோழன் ப்ரோ நாங்க. வானவில் தோழனா? எதுக்கு ப்ரோ வேலண்டைன்ஸ் டேலாம் ஜாலியா பசங்களோட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம் ப்ரோ. பொண்ணுங்கலாம் வேணாம் ப்ரோ நம்மளுக்கு. யாரோ ஒருத்தர் சொல்லுங்க ப்ரோ. கிஸ் டேனா பசங்களுக்கு கொடுக்கலாம் ப்ரோ. இதோ எங்க டைரக்டர் கொடுப்பேன் கிஸ் அவ்வளவுதான். குடுங்க இப்ப. கொடுங்க. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே. இப்ப என்னன்னா மெமரி, ஃபர்ஸ்ட் கிஸ் மெமரி. ஃபர்ஸ்ட் கிஸ் வந்து குழந்தை, தங்கச்சி, அக்கா, பாப்பா, ஸ்கூல் அம்மா. படிக்கும்போது ப்ரோ. நான் ஜென்யூனா ஒத்துப்பேன். ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் லவ். ஸ்கூல்லயோ ப்ரோ? ஸ்கூல்னா எப்படி ப்ரோ ஒரு இருக்கும் ப்ரோ ஒரு 12th படிக்கும் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிஸ். கன்னத்துல தான் ப்ரோ. கன்னத்தோட. அவ்வளவுதான். ஓகே. அப்பவே யோசிச்சோம். ஐயோ கிஸ்லாம் குத்துறாங்களே குழந்தைங்க பொறந்துருமோ, பொறந்துரும். right way mind. அவங்க ஏரியா பார்த்து பொண்ணு என்ன ஆயிட போதுரா கேளுடா. அப்புறம் வந்து அது ஒரு பெரிய விஷயம்ல. ஓகே. இப்போ அடுத்த டே. ஹக் டே ப்ரோ. ஹக் டே. ஹக் டே வந்து எங்க மம்மிக்கு தான். எங்க அம்மாக்கு தான். டெடிகேட் பண்றீங்க. எங்க அம்மாக்கு டெடிகேட் பண்றேன். ஓகே. ஒன் ரீசன் ஏதாவது சொல்லி இப்போ ஒரு எமோஷனலா ஒரு ஹக் ரீசன்னா பண்றீங்க. எங்க அம்மாவை நான் ஹக் பண்ணதே கிடையாது. இது வரைக்கும். ஆமா. அது ரொம்ப சின்ன வயசுல குழந்தையில தான் சின்ன வயசுல பண்ணது. அப்புறம் ஹக் பண்ணலாம் கிடையாது அம்மா. மெமரி ஏதாவது பெஸ்ட் ஹக்? பெஸ்ட் ஹக்குன்னா ஐயோ 12th தானே அது? அதுவும் இல்லையா? எதிர்பார்க்குறியா ப்ரோ இருக்கு ப்ரோ. நான் ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தேன் ப்ரோ. அப்போ ஹக் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி. எந்த ஸ்டேஜ்ல? இருக்கும் ப்ரோ. ஒரு அதே 12th முடிச்சுட்டு ஒரு 1 இயர்ல ப்ரோ. அடுத்து ஒரு டேக்கு ஒன்னு வச்சிருக்காரு தான் பீட்டர். ஆமா ஆமா கண்டிப்பா. டெடி டே ப்ரோ. டெடி டே வந்து கிஃப்ட் பண்ணுவோம். கேர்ள்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம பசங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அது ஒன்று கிஃப்ட் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி யாருக்கு கிஃப்ட் பண்ணுவோம்? டெடி பேர்னா எனக்கே நான் கிஃப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா எனக்கு டெடி பேர் தான் வச்சு நைட்ல தூங்குவேன். நீங்களா ப்ரோ? ஆமா அப்படிதானா? எதுக்குன்னா கட்டி பிடிச்சிலாம் சும்மா கொஞ்சறதுக்குலாம் கிடையாது. அது மேல கால் போட்டு தூங்குறது. ஸோ அதான் உங்களுக்கு நீங்களே கிஃப்ட் ஆமா எனக்கு கிஃப்ட் பண்ணிடணும். லைஃப்ல வந்து ஒரு டெடி பேர் மாதிரி சப்பியா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னு ஆசை.
இது நான் எங்க கொண்டு போய் சேர்க்கறதுனே தெரியல. ஓகே. சோ டெடி பேர் மாதிரியே தானா? ஆமா டெடி பேர் மாதிரி. ஓகே. நீங்க ப்ரோ? நம்மளுக்கு யாருக்கும் குடுத்ததும் இல்ல, வந்ததும் இல்ல. டெடி பேர் வந்து குடுத்துருக்கேன். ஆனா குழந்தைங்களுக்கு குடுத்துருக்கேன். அவ்வளவுதான். அதோட பர்த்டே கிஃப்ட் பண்றது அவ்வளவுதான். அந்த மாரி. அழகா அந்த ரோஸ் வாங்கி ஓகே பண்ணியிருந்தீங்கன்னா, டெடி பேர் மாத்தி மாத்தி கிஃப்ட் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த மாரி பஞ்சம் பறக்க விடாம இருந்திருக்கலாம். ஓகே. சோ அடுத்தது நீங்க எடுங்க ப்ரோ. நீங்க நானா? சாக்லேட் டே. கண்டிப்பா ஸ்கூல் டைம்ல வந்து குடுத்துருப்போம். சாக்லேட் டே வந்து ஸ்கூல் டீச்சர் குடுத்துருக்கேன். மேக்ஸ் டீச்சர்னு ஒருத்தவங்க ஒரு இருக்காங்க. ஒரு டீச்சர் அப்படிங்கிற ஒரு நீங்க ஒரு நீங்க teacher நீங்க மரியாதை. சமாளிக்கிறீங்க. அவரே அழகா இல்ல இல்ல சொல்ல. நம்ம கொஞ்சம் மேக்ஸ்ல ரொம்ப வீக் நம்ம. ஸோ அப்போ வந்து அவங்கள நம்மள இது பண்றதுனா அடிக்கிறது இந்த மாதிரினா கொஞ்சம் கிளாஸ்லயே அந்த மாதிரி ஒரு ஒரு செல்லமான ஸ்டூடெண்ட் வாங்கல. அப்போ வந்து பர்த்டே அன்னைக்கு கேட்டாங்க. நான் வந்து நார்மல் சாக்லேட் எடுத்துட்டு போனேன். அப்போ வந்து கேட்டாங்க என்ன இது என்ன இவ்வளோ சின்ன எக்லேர்ஸ் சாக்லேட் கொடுக்குற, டைரி மில்க் தான் வேணும்னு கேட்டாங்க. டைரி மில்க் வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னே அதுல இருந்து மிஸ் அடிக்கிறதே இல்லை என்ன. ஃப்ரெண்ட்லி ஆயிட்டீங்க. ஃப்ரெண்ட்லி ஆயிட்டாங்க. ஃப்ரெண்ட்லி ஆயிட்டீங்க. ஓகே ஒரு சாக்லேட்ல முடிச்சிருக்காரு ஒரு பெரிய சாக்லேட்ல பிரச்சனைய. முடிச்சிடலாம். நீங்க ப்ரோ உங்களுக்கு நான் சாக்லேட் கொடுத்துருக்கேன் பிரதர். நான் வந்து குழந்தையா மாறிட்டாரு. டைரி மில்க் சில்க்ல இருந்து என்னென்ன இருக்கோ என்னென்ன எல்லா flavor சாக்லேட்டும் ட்ரை எல்லாமே பண்ணியிருக்காரு. எல்லாமே கொடுத்துருக்கோம். சோ இறுதியாக 2 கார்டு இருக்கு. ப்ரொபோஸ் டே. ப்ரொபோஸ் டே ப்ரோ. பீட்டர் இது வரைக்கும் பண்ண பெஸ்ட் ப்ரொபோசல் கண்டிப்பா நிறைய இருக்கும். நான் ஒண்ணுனே கேட்க மாட்டேன். வந்திருக்கு ஒரு ப்ரொபோசல் வந்திருக்கு. அதாவது சொல்லுங்க சொல்லுங்க. மக்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அதாவது இவர் எல்லா பழசெல்லாம் அப்படியே கலர்ற ப்ரோ கலர்றாரு. அது பாக்குற இந்த மெமரிஸ் அப்படியே அந்த இல்ல, இல்ல பாட்டோட இல்ல கனெக்ட் அது ஆகும். மெமரிஸ் ஓகே. பட் எங்களுக்கு அது Main ஆ இருக்கா? கார்ல ஒரு வாட்டி கிளம்பிட்டு இருக்கேன். வீட்ல இருந்து கிளம்பிட்டு இருக்கேன். கார்ல கிளம்பிட்டு இருக்கேன். அப்போ டக்கு டக்குன்னு விண்டோ தட்டினாங்க. இந்த ரைட் சைடுல விண்டோ ஃபுல் டிண்ட் அடிச்சிருப்பேன். அப்போ வந்து எனக்கு தெரியல யாருன்னு பார்த்து தட்டும் போது ஓபன் பண்ணி பார்க்கறேன். இவ்வளவு பெரிய பூ அந்த ரோஸ் Bouquet, பொக்கே bouquet வச்சு, அதான் சொல்லுவாங்க. பொக்கே கொடுத்துட்டு ப்ரொபோஸ் பண்றாங்க லவ் யூன்னு. ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல செம கூட்டம் அந்த இடமே. செம டிராஃபிக்கான இடம். எனக்கு என்ன ரியாக்ட் பண்றது தெரியல. பட் ஆனா நான் அந்த இடத்துல நான் ரியாக்ட் பண்ணிருக்கணும். அவங்களும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. அட்லீஸ்ட் நான் என்னால எதனா வாங்கியாவது இருந்திருக்கணும். நான் அப்படியே வாங்கி உள்ள போட்டு விண்டோ ஏத்தி விட்டேன். அது வாழ்க்கையில மறக்க முடியும். ஏன்டா அப்படி சைக்கோ தனமா ஒண்ணு பண்ணிருக்கீங்க தெரியுமா? வாங்கி நான் என்ன பண்ணிட்டேன், நான் மாஸ்க் போட்டுட்டு இருந்தேன். டப்புன்னு அந்த ஃப்ளவர் உள்ள வாங்கிட்டு விண்டோ ஏத்தி விட்டேன். அவங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் கார் எடுக்கும் போது அவங்க பின்னாடி உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அது ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட். அது மாதிரி பண்ணிருக்க கூடாது நானு அப்படின்னு யோசிச்சேன். கார் எடுக்கிறப்ப பின்னாடி உட்கார வச்சீங்களா? இல்ல கார் எடுக்கும்போது அதுக்கப்புறம் யூட்டர்ன் போட்டு நீங்க உட்காருங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சேன். பட் ஆனா வந்து அது அவங்க வந்து எவ்வளவு லவ்வோட அதை எக்ஸ்போஸ் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் வர இருந்தாங்க. இதுக்கு பிளான். அப்போ வந்து திடீர்னு எனக்கு ஒரு மாதிரி ஐயோ அப்படி ரியாக்ட் பண்ணிருக்கூடாது. நான் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் அசிங்கம் பார்த்தேன். எப்படின்னா ரோட்ல எல்லாரும் இருப்பாங்க. ஒரு மாதிரி எனக்கு நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட் ப்ரோ. அப்படி ரொம்ப கூச்சமா இருக்கும். ரொம்ப கூச்சப்படுவேன். அதனால எனக்கு அது எப்படி ரியாக்ட் பண்றதே தெரியல. அந்த இடத்துல ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு லவ் யூ நீட்டுறாங்க. அப்படியே என்ன பண்றதுனே தெரியல. என்ன பண்றதே தெரியல. அது ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் ரொம்ப ரியலைஸ் பண்ணேன். ஐயோ ச்சா இப்படி ஒரு பொண்ணு நம்மளுக்கு ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்களே ஏன் இப்படி அப்படின்ட்டு. ஓகே தி லாஸ்ட் கார்ட். பிரேக்கப் டே. ஐயய்ய சூப்பர். பிரேக்கப் டே. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஆயிருக்கு. ரெண்டு பேரும் மியூச்சுவல் பிரேக்கப் தான். பட் ஆனா அந்த பிரேக்கப்பை மறக்க முடியாது. அதனால ஏன்னா பிரேக்கப் பண்ணிட்டு போகும்போது அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப அழுதாங்க. ஸோ அது அந்த 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 ஒரு இதுதான் அப்படியே மைண்ட்ல நான் இருந்திருக்கேன். அது அப்ப நான் இருந்திருக்கேன். ரொம்ப பிரேக்கப் பண்ணிட்டு போகும்போது ஒரு மாதிரி அழுதாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க ப்ரோ நீங்க அழுதீங்களா? என்னால அது எனக்கு அழுவு தெரியாது ப்ரோ. அவ்வளவு சீக்கிரம் எனக்கு அழுவு வராது. அது எப்படி எமோஷன் ரியாக்ட் பண்றதுனே பண்றது. தெரியல. இப்ப யாராவது இப்ப எதனா கிஃப்ட் பண்ணாலும் என்ன விஷ் பண்ணா கூட எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாது. அவ்வளோ ஒரு அப்படியே இருக்கேன் நானு. அது மாதிரி அழுவுறது கூட எனக்கு ஃபீலிங்ஸ் ஆக மாட்டேன். ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆக மாட்டேது எனக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து அழுதேன். அதுக்கப்புறம் நான் அழுதேன். ரூம்ல உட்காந்து அழுதேன். அப்புறம் தான் ஓகே உனக்கும் அழுகலாம் வரும்டா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுதான் மறக்கவும் முடியாத ஒரு பிரேக்கப். நீங்க அந்த தருணம்ல எனக்கு பிரேக்கப் இல்ல பிரேக் த்ரூ வேணா கிடைச்சிருக்கு. பிரேக் த்ரூ பக்கா யோசிச்சிட்டீங்க. இல்ல அது நான் ரொம்ப அப்படின்னு இல்ல. அது உண்மை அதுதான். பிரேக்கப்ன்றது எல்லாமே டெய்லி நடக்கிறது தான். நம்ம வந்து இன்சல்ட் ஆனாலோ யார் என்ன சொன்னாலும் அது ஒரு பிரேக்கப் மாதிரி தான். நம்ம பிரேக் ஆனாலும் நம்மளுக்கு ஒரு அடுத்து மோட்டிவேட் ஆகி நம்ம அடுத்து எதாவது பண்ணோம் அப்படின்ட்டு ஒன்று பண்ணணுன்றது தான் என்னோட தாட்டு. ஸோ அந்த மாதிரி நான் நிறைய பிரேக்கப் ஆயிருக்கேன் என் லைஃப்ல. இப்போ இதை கனெக்ட் பண்ணிட்டாரு. போத்துக்கிட்டாரு. நான் கேட்டதை விட்டுட்டு அந்த மாதிரி பிரேக்கப் ஆயிருக்கு. ஸோ நான் வந்து என்னோட
பேஷன் தான் டெஸ்டினின்னு முடிவு பண்ணேன். ஸோ அதை வச்சு ஒரு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி பிரேக் த்ரூ கிடச்சது தான் எனக்கு வாழு வாழ வீடு படம். பீட்டர் ப்ரோ ப்ரொடியூஸ் பண்ணி நடிச்சிருக்காரு. ஸோ அதுதான் என்னோட பிரேக் த்ரூ. அதுக்கடுத்து இப்போ லூசு கியூட்டின்னு இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோ. ஓகே. ஸோ சாங்கும் ரிலீஸ் ஆக போகுது. இந்த டைட்டிலே வந்து ஒரு மாதிரி பார்க்கவே கேட்சியா இருக்கு. இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் அந்த ட்ரெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்கீங்க. என்ன சொல்ல போகுது பாட்டு? பீட்டரை வச்சு எடுத்திருக்கீங்க. என்ன? அதான் ஒரு நல்ல ஜாலியாக வைபாக இருக்க ஒரு சாங்கு. ஒரு காலேஜ் பேக்ராப்பில் வச்சு ஒரு நல்ல கலர்ஃபுல்லாக ஒரு சாங் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இதில் ஒரு நோக்கம் எதுவுமே கிடையாது. பசங்களுக்கு பிடிக்கணும், நல்ல ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சாங். அவ்வளோதான். ஓகே. ஸோ அசுல் கோளாறு பாடியிருக்காரு. ஸோ ரீசெண்டாக வந்து நான் ஒரு சின்னதாக எடுத்து அவர் கிராஃப் எடுத்து பார்க்கணும்னா இதுக்கு முன்னாடி ஒரு தளபதிக்கு நான் ரெடிக்கு பாடினாரு. கட் பண்ணா பீட்டருக்கு லூசு குட்டிக்கு பாடியிருக்காரு. ஸோ எப்படி இருக்கு இந்த மேட்ரு? இல்ல அசல் வந்து நாங்க ஆக்சுவலா ரொம்ப முன்னாடில இருந்தே தெரியும். அசலை பேசியிருக்கோம். ஸோ அந்த அந்த ஒரு சர்க்கிள்னால வந்து அப்போ ரொம்ப நாள் முன்னாடி வந்து நான் கனெக்ட் ஆக வேண்டியது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏதோ ஒரு மாதிரி இந்த ப்ராஜெக்ட் மூலிமா கனெக்ட் ஆனோம். அதுக்கப்புறம் நான் ரெடி தான் முன்னாடிலாம் வந்து ஃபோன் கால்லாம் பேசிட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து சொல்லிட்டு இருந்தாரு ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஒன்று பண்ணணும். காலையில் 5 மணி 6 மணிக்கு ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தாரு நான் ஒன்று பெருசாக பண்ணணுன்ட்டு அவர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அது ஒரு 2 வீக்ஸ்ல வந்து நான் ரெடி தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ இது வந்து இந்த பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க ஒரு சாங்கா இருக்க போகுது. கண்டிப்பா. ஏதாவது ஒரு மோட்டிவ் வச்சிருப்பீங்களா இந்த மாதிரி இருக்கும் பீட்டரோட ஃபேன்ஸ்க்குலாம்? அது மோட்டிவ் என்னன்னா அந்த டைட்டில் தான் மோட்டிவ், வேற எதுவும். ஆமா, டைட்டில் தான். டைட்டில் அது யாரு வச்சது? இவர்தான். அது அமைஞ்சது. யாரும் வைக்கல, அதுவும் அமைஞ்சது. பட் இப்போ இவர் ஸ்டைலுக்கு ஒன்று இருக்கும்ல, இவரோட ஃபாலோவர்ஸ் ஒன்று பார்ப்பாங்க, இவர் பேசுற ஸ்டைலு, இவரோட ஒரு சிக்னேச்சர் அதில் இருக்கும். அவரோட சிக்னேச்சர் என்னன்னா அவரோட காஸ்டியூம்ல இருந்து அவரோட ஃபுல் ஹேர் ஸ்டைல்ல இருந்து எல்லாமே, டான்ஸ்ல இருந்து எல்லாமே அவர் ஸ்டைல்ல இருக்கும். ஒரு மாதிரி ஃபங்கியா இருக்கும் எல்லாமே. ரெகுலரா இல்லாம ரொம்ப ஜாலியா ஃபங்கியா இருக்கும். எல்லாம் சிக்னேச்சராகவே இருக்கும் பார்க்க. சூப்பர் ப்ரோ. பயங்கரமா ஹாப்பி, சீரியஸா நிறைய எமோஷன்ஸ் வந்து இந்த எபிசோட்ஸ்ல பீட்டரும் டைரக்டர் சாரும் வந்து நிறையா சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். பாட்டுக்கு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ப்ளஷர் இஸ் அஸ். சீரியஸாக பயங்கர தேங்க்ஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன். அடுத்த படம் இல்லை பாட்டு அப்டேட்டில் சந்திப்போம். சீக்கிரமா சரியாகுங்க. அதெல்லாம் ஆயிடும் ப்ரோ. ரிலேஷன்ஷிப் இதையாவது அதெல்லாம் கெட்டியா இருக்கு ப்ரோ, ஸ்ட்ராங்கா இருக்கு ப்ரோ. ரிலேஷன்ஷிப் இப்பயாவது பிடிச்சி ஸ்ட்ராங்கா இருக்கு ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ.